நாம கூட இரவுல பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு உலகத்துல இருப்போம். நம்ம சூட்சும உடல் இருக்கு பாருங்க, அது வந்து வெளியே பிரயாணம் செய்யும். இளமை கால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கனவுல கையில காசு கொட்டுற மாதிரியே வரும். எழுது பார்த்தீங்கன்னா காசு இருக்காது. அதுதான் வள்ளலார் சொல்றாரு, மீண்டும் வாரா நெறின்னு பேர். அது இந்த தூங்கும் போது இந்த இங்கேருந்து ஒரு சூட்சம் உடல் வெளியே போயிடுது. போய் அது எல்லாம் சுத்திக்கிட்டு வரும். சுத்திக்கிட்டு வந்து அதனால்தான் தூங்குறவங்கள தடக்குன்னு எழுப்பக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த உடலும் சேரணுமா. இந்த உடல்ல அந்த உடல் வெளியே போயிடும், ஒரு வெளி உலகத்தை அனுபவிக்கும், திருப்பி இங்க வந்து சேரும். இந்த முதுகு தண்டு கீழே ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துல வந்து சேரும் போது அந்த இடத்துக்கு வந்து திருஆவடுதுறைன்னு பேரு. நீங்க இதெல்லாம் போனீங்கன்னா மாயவரம் பக்கம் போனீங்கன்னா திருமூலர் வந்து சித்தி அடைந்த இடம், 3000 பாடல்கள் பாடினாரு. அவர் பாடிய இடம் வந்து திருஆவடுதுறை. அந்த இடத்துல வரும். அங்க வந்து சேர்ந்த உடனே அப்ப எழுந்துப்போம். அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்து வரும். அதனாலதான் தூங்குறவங்கள தட்டில எழுப்பக்கூடாது. ஏன்னா சமநிலைக்கு வரல. அவங்க கனவு நிலையில இருக்காங்க. கனவு நிலையிலிருந்து நிஜ உலகத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்ப தூங்கும் போது நாம நிம்மதியா தூங்குறோமா அப்படிங்கறதுதான் கேள்வி.